மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் வழக்கறிஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு குறித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து மயிலாடுதுறை வழக்கறிஞர் சங்கமித்ரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தகராறில் வழக்கறிஞர் குணா என்பவரை தாக்கிய வழக்கறிஞர் குணசேகரன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. குமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்பவரின் குழந்தையின் 1 பவுன் தங்கச்செயின் காணாமல் போன நிலையில் கன்னியாகுமரி காவல் நிலைய போலீசார் அதனை கண்டுபிடித்து சுகன்யாவிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து புகார் அளித்த குறுகிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்து தங்கச்செயினை மீட்டெடுத்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பாக புதிதாக துவங்கப்பட்ட இலவச சட்ட உதவி மையத்தை டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்டப்படிப்பு படித்தால் நீதிமன்றத்தில் மட்டுமே பணியாற்ற முடியும் என்ற சூழ்நிலை மாறியுள்ளதாகவும் தற்போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் எந்த துறைகளிலும் கால் பதிக்கலாம் என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 25 பேர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்ததை தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் 10 லட்சம் ரூபாய் கல்வி நிதியாக வழங்கப்பட்டது. கொஞ்சம் few months back வந்து இந்த 25 years சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் பண்ண போறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இங்கேருந்து படிச்சவங்க எல்லாம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்கேட்டர்டாக இருந்தாங்க. நிறைய பேர் யூஎஸ்ல இருந்தாங்க, யூகேல இருந்தாங்க, பெங்களூர்ல இருந்தாங்க, சென்னையில இருந்தாங்க, இன்னும் நிறைய சிட்டிஸ்ல இருந்தாங்க. எல்லாரும் பிளான் பண்ணி ஒரே இடத்துல வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 6 months-ஆ there are a lot of people ஒரு நாள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்தரோட கோஆர்டினேஷன் எல்லாரோடையும் பண்ணி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இந்த 24 hours பிஃபோர் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் 1 hour, இன்னும் 2 hours அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வரலன்னு சொன்னவங்க கூட லாஸ்ட் மினிட்ல எப்படியோ ஏதோ முயற்சி பண்ணி வந்துடணும். ஏன்னா என்ன எல்லாருக்கும் ஒரு தோணுதுன்னா, நம்ம எங்கெங்கயோ போகிறோம், வெக்கேஷன்ஸ்க்கு போகிறோம், என்னென்னமோ செய்கிறோம், நம்மளுடைய காலேஜ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நாள், அந்த ஃபியூ ஹவர்ஸ், அந்த டைம் நம்மளால அலோகேட் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு இது வந்தப்ப எல்லாருமே எங்க இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த காவனூர் புதுச்சேரி கிராம மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வழிபாட்டு தலத்தை மீட்டு தரக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த உத்தரமேரூர் காவல் நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நக்கலப்பட்டி கிராமத்தில் சமூக பாதுகாப்பு, சிசு கொலை, மனித கடத்தல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் புனிதவளனா சமூக பணி மையம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட நக்கலப்பட்டி கிராம மக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குரூப் 4 தேர்விற்கு ரயில்வே கேட் போடப்பட்டதன் காரணமாக தாமதமானதாக கூறி போலீசாரிடம் தேர்வர்கள் தேர்வெழுத அனுமதிக்குமாறு கெஞ்சிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இனிவரும் காலங்களில் தேர்வு மையத்தினை நகர்ப்புற பகுதிகளில் அமைத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பொதுமக்களிடம் தனஞ்சலியன் என்ற மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருமையில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து அடிப்படை வசதிகளை கேட்டு மக்கள் புகார் அளித்தால் அரசு அதிகாரிகள் புகார் அளித்த மக்களை மிரட்டும் தோரணையில் ஒருமையில் உதாசீனமாக பேசுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிடையாது. நாங்களும் எத்தனையோ டைம் போய் சொல்லியாச்சு பிடிஎஃப்ஸ்லயும். அவங்களும் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் சொல்றது இல்லை. தலைவரண்டு சொல்லியாச்சு. ஆனா எதுக்குமே இன்னும் ஸ்டெப் எடுக்கல சார். கேட்டா இது மாதிரி சொல்றாங்க, எங்களை தண்ணி வசதி வேணா, ஓட்டு எலெக்ஷன் மட்டும் வராங்க, இது செய்யறோம் அது செய்யறோம்னு சொல்றாங்க. நம்ம மற்ற டைம் எங்களை தண்ணி விட்டுறது இல்லை. விட்டாலும் கொஞ்ச நேரம் வர்றாங்க, நிறுத்துறாங்க. இதுக்கு மேல வந்து நினைச்சு இப்ப வரதில்ல ஒரு 10 நாளா.
அதுக்கு மேலே தண்ணி கேட்டோம்னா சொல்லிட்டா விட்டுடுவாங்க. இப்போ வரதில்ல ஒரு 10 நாளாக தான் சார். எங்களுக்கு தண்ணி வசதி வேணும் சார். தண்ணி வசதி வேணும், லைட் வசதி வேணும், ரோடு வசதி வேணும். குழந்தைங்களுக்கு டைமுக்கு ஸ்கூலில் ரெடி பண்ணி அனுப்ப முடியல. தேனியில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் வேலிகளை பிரித்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.